நீங்க டெய்லி மீட்டிங் மிஸ் பண்றீங்களா? கஸ்டமரோட ஃபாலோ அப், டீம் மீட்டிங், இல்ல இன்டர்வியூ, ப்ராஜெக்ட் டிஸ்கஷன் இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரே பிளேஸ்ல மேனேஜ் பண்ணணுமா? ஸோ அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து ஓடோல கேலண்டர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணினா உங்களோட டெய்லி மீட்டிங்கை வந்து ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் ஓடோவோட கேலண்டர் ஆப்னா என்ன, ஸோ அது வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம், தென் வந்து அது எப்படி பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேலண்டர் ஆப் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம டெய்லி மீட்டிங்ஸ், ஈவெண்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ் இல்லை வந்து ரிமைண்டர் இது எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நார்மலாக வந்து நீங்கள் கூகுள் கேலண்டர் இல்லை வந்து அவுட்லுக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் ஃபுல்லாக நீங்கள் ஓடோவில் ரன் பண்ணுறீங்க அப்படின்றப்போ, ஸோ நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் வந்து அதாவது சேல்ஸ், சிஆர்எம், ஹெச்ஆர், ப்ராஜெக்ட், அப்பாயின்மெண்ட் இது எல்லா மாடியூலும் வந்து அதாவது ஓடோவோட மீட்டிங் அப்படிங்கிற ஒரே பிளேஸில் வந்து இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட முடியும். ஸோ ஏன் நம்ம வந்து இந்த கேலண்டர் ஆப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது மார்னிங் ஒரு 10 மணிக்கு வந்து ஒரு கஸ்டமர் மீட்டிங் இருக்குது. நீங்கள் வந்து 2 மணிக்கு வந்து டீம் டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். தென் வந்து 4 மணிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிவ்யூ மீட்டிங் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நோட் புக்கில் வந்து எழுதியோ இல்லை வந்து ஃபோன் ரிமைண்டர் வச்சு மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற நீட் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ இப்போ வந்து ஓடோவில் வந்து கேலண்டர் ஆப் கிரியேட் பண்ணால், ஸோ அதாவது கேலண்டர் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது எல்லா மீட்டிங்கையும் வந்து ஒரே ஸ்க்ரீனில் வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆல்சோ உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வரும். ஸோ இதில் வந்து யாரை வந்து நீங்கள் அதாவது இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்வைட் பண்ணிக்கலாம். தென் வந்து ஷெட்யூல் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிளியராக பண்ணிட முடியும். ஸோ இது எந்த மாதிரி பிஸ்னஸ் கேசஸில் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ சேல்ஸ் டீம் இருக்காங்க அப்படின்னா கஸ்டமர் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணலாம். ஹெச்ஆர் டீம் இருக்காங்கன்னா இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் டீம் இருக்குன்னா கிளைண்ட் கூட டிஸ்கஷன் பிளான் பண்ணலாம். இது மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து மந்த்லி ரிவ்யூ மீட்டிங் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ கம்பெனியில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த கேலண்டர் ஆப் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ இதில் வந்து கேலண்டர் ஆப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நியூவாக வந்து மீட்டிங் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து கிரியேட் பண்ணுறதுக்கானது. இதை நான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணிக்கலாம். அதாவது இதில் வந்து பப்ளிக்கில் இருக்க மீட்டிங் எது, எல்லாருக்கும், அதாவது இது உங்களோட பிஸ்னஸ் மீட்டிங் மட்டும்தான் அப்படின்றப்போ நீங்கள் உங்களோட டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ண தேவையில்லை. ஸோ அது உங்களோட ப்ரைவேட் மீட்டிங்காக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன டேட் அப்படின்ற மாதிரி டேட் வைஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு டேட்டில் என்ன மீட்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். இதே மை மீட்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதாவது ஏன் ஐடியில் க்ரியேட் பண்ணியிருக்க மீட்டிங் மட்டும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா ஓடோ ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஒரு கேலண்டர் வியூ இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன டேட் அப்படின்றத நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இல்லை வீக் ஃபுல்லாக மீட்டிங் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னாலும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். மந்த் வைஸ் வந்து எப்படி, ஸோ இங்கே வந்து டே அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ வீக் வைஸ் அப்படின்றத நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே நீங்கள் வந்து இதில் மந்த் வைஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதுலேயே இயர் வைஸும் கூட உங்களுக்கு இருக்கும் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபில்டர்ஸும் வந்து உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஓடோவோட கேலண்டர் ஆப்னா என்ன, அது வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம், தென் வந்து அதோட இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராக்டிக்காக மீட்டிங் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் வந்து அட்டெண்டன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, தென் வந்து ரிமைண்டர் எப்படி செட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.